மழைக்காலங்களில் இந்த மாதிரி விஷயங்களை நாங்கள் அதிகமாக கவனத்தில் கொள்ள வேண்டும். யாரும் தானா சொல்ல மாட்டாங்க, நான் எங்கள் வீடு பாதிக்கப்பட்டிருக்குது, எங்களுக்கு உதவி செய்யுங்க அப்படின்லாம் யாரும் வர மாட்டாங்க. நாம தான் போகணும், அது நம்மளுடைய கடமை. நாம் இறங்கி போகணும், ஒவ்வொரு வீட்டிலும் போய் பார்க்கணும், உணவு இருக்கா, சாப்பாடு இருக்கா, தண்ணி இருக்கா, ஆடி இருக்குதா, போர்வை இருக்குதா, என்ன இல்லை, அவர்களுக்காக நாம் முடிந்த அளவுக்கு உதவி செய்ய வேண்டும். அதற்காக இந்த பள்ளிவாசல் அல்ஹம்துலில்லாஹ் நிறைய முயற்சிகள் எடுக்கிறது. இந்த பள்ளிவாசல்களோடு நிறைய விஷயங்கள் நாங்கள் ஒத்துழைச்சு இந்த மாதிரி நல்ல நல்ல காரியங்களில் இந்த மாதிரி நல்ல அமல்களில் இந்த மாதிரி உதவி செய்யக்கூடிய இந்த காரியங்களில் நம்மளுடைய ஒத்துழைப்பு கண்டிப்பாக இருக்க வேண்டும். எட்டாவது கடைசியாக வரக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இந்த மழை போயிடுச்சு, இந்த மழை காலங்கள் இந்த மழை போயிடுச்சு அப்படின்னு சொன்னா அந்த நேரத்தில் நாம் ஒரு துஆவை படிக்க வேண்டும். முத்திர்னா பிஃபضலில்லாஹ், எங்கள் மீது அல்லாஹுடைய ரஹ்மத், அல்லாஹுடைய கருணை இறங்கியது, அந்த மழை வந்தது. இது ஒரு முஸ்லிம் சொல்லக்கூடிய வார்த்தை தான். இது சாதாரணமாக ஒரு முஸ்லிம் தமிழ் தன்னுடைய வார்த்தையில சொல்லுவாங்க, தன்னுடைய மொழியில சொல்லுவாங்க, அல்லாஹுடைய ரஹ்மத் வந்தது, அல்லாஹுடைய கருணை வந்தது, அல்லாஹுடைய மழை பெய்து கொண்டிருக்கிறது. அப்ப இந்த மாதிரி ஒரு வார்த்தை ஒரு முஸ்லிம் சொல்லக்கூடிய வார்த்தை தான். ஆனால் சுன்னத்தான முறையில் நாங்கள் சொல்லிவிட்டால் அதற்காக நன்மை நமக்கு கண்டிப்பாக கிடைக்கும். இதுவும் சஹீஹ் புகாரியில் வரக்கூடிய 8846வது ஹதீஸில் நம்ம இந்த ஹதீஸை பார்க்கிறோம். அப்ப 4 துஆக்களை நாங்கள் பார்த்திருக்கிறோம். என்னென்ன துஆ? பலத்த காற்றடிக்கும் பொழுது, அதிகமாக வேகமான காற்றடிக்கும் பொழுது, அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக மின் கைரிஹா வ அஊது பிக மின் ஷர்ரிஹா. மழை பேஞ்சிட்டு இருக்கும் பொழுது நம்ம என்ன துஆ செய்யணும்? அல்லாஹும்ம ஸய்யிபன் நாஃபிஆ. மழை அதிகமாக வந்துருச்சு, அந்த நேரத்தில் என்ன துஆ செய்யணும்? அல்லாஹும்ம ஹவாலைனா வலா அலைனா. மழை போயிடுச்சு அப்படின்னு சொன்ன என்ன துஆ செய்யணும்? முத்திர்னா பிஃபضலில்லாஹ். ரெண்டு வார்த்தையோட துஆ தான். சிறிது நேரம் யோசிச்சு பார்த்து அல்லாஹுடைய ரஹ்மத்தை நினைச்சு பார்த்தா போதும். அல்லாஹுடைய ரஹ்மத் எப்படி வந்தது? அதற்காகவே நம்மளுடைய கண்களிலிருந்து தானாக தண்ணீர் வந்துவிடும். சரீஹிம் ஃபி ஆயாத்தினா, தன்னுடைய அக்கம் பக்கங்களில் அல்லாஹுடைய ரஹ்மத்தை, அல்லாஹுடைய அருட்குடையை, அல்லாஹுடைய அத்தாட்சியை நீங்கள் பாருங்கள் என்று அல்லாஹ் சொல்லுகின்றான். இப்போ இந்த மாதிரி விஷயங்களை நாங்கள் தன்னுடைய வாழ்க்கையிலும் கடைபிடிக்க வேண்டும். வல்ல ரஹ்மான் மனிதருடைய பிரார்த்தனை அங்கீகரித்து இந்த மழைக்காலங்களில் நம்மளுடைய வீடுகள், நம்மளுடைய குடும்பங்கள் பாதிப்பில்லாமல் இருப்பதற்கு அல்லாஹ் நமக்கு உதவி செய்வானாக. யாரெல்லாம் இந்த மழைக்காலங்களில் பாதிக்கப்பட்டிருக்கிறார்களோ அல்லாஹ் அவர்களுக்கு உதவி செய்வானாக. இந்த நன்மையான விஷயங்களில் நாம் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு அதிகமாக முன்வர வேண்டும். வல்ல ரஹ்மான் மனிதருடைய பாவத்தை மன்னித்து இந்த மலை நமக்கு ரஹ்மத்தான ஒரு மலையாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆக்கி தருவானாக. ஆமீன்.